கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு விலையேற பெற்ற நித்தியமான வார்த்தை, நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்பது. ஆம், இந்த வார்த்தைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கலக விட்டாரை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லிய வார்த்தைகள். நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று அவர் சொல்லுகிறார். ஆம், இதோ தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அடையாளங்கள் அவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் அவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. ஆம், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆம், இதோ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 45ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வெளியேற பெற்ற வார்த்தை, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆம், ஆளுகை செய்கிற தேவன் அவரே, அதிசயங்களையும் செய்கிற தேவன் அவரே, ஏன் நியாய தீர்ப்பு செய்கிற தேவனும் அவரே. இதோ அவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறதான ஒரு வெளியேற பெற்ற நித்தியமான வார்த்தை, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனுஷனானாலும் கர்த்தரை அறியாதவர்கள் இருக்க முடியாது. ஆம், அவர் ஒருவரே கர்த்தர். அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இதோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுவாரையாகில் அவர் ஆசீர்வதிப்பார். இதோ வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொல்லி உங்கள் கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன் என்று அவர் சொல்லுவாரையாகில் அதுவும் நிச்சயமாகவே நிறைவேறும். ஆம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏனெனில் அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். அவர் சொல்லுவார், அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். இதோ ஆதியாகமத்திலே புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால், அங்கே கர்த்தர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமும் கர்த்தரிடத்துல சில காரியங்களை சம்பாஷணை பண்ணி அந்த காரியங்களை நடந்தேறுவதற்கு ஏதுவான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆபிரகாமை சந்தித்த தேவன் அவனை நோக்கி
உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்க ஆபிரகாம் அவள் கூடாரத்தில் இருக்கிறாள் என்று சொன்னார். சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்து சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல ஒரு உற்பவ காலகட்டத்துல நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொன்னார். அப்பொழுது சாராள் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்த சாராள் நகைத்தாள். ஏனென்றால் ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். விசேஷமாய் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிருந்தது. ஆகையால் சாராள் நகைத்தாள். அவள் சாராள் நகைத்து, நான் கிழவையும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். எல்லாருடைய இருதயங்களும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் ஆபிரகாமின் இடத்துல சாராள் நகைக்கிறாள். சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுகிறாள். அவள் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இதோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்துல திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அந்தபடியே கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, அந்த உற்பவ காலகட்ட திட்டத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். இதோ இதோ இன்று ஆபிரகாமின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆபிரகாமிடத்துல கேட்டவர் இன்று நம்மிடத்துல அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்கிறார். இதோ இதோ எல்லாருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் நமக்கு சொன்னதை நாம் மறந்திருக்கலாம், ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி தம்முடைய நாமத்திற்கே நம்முடைய வாழ்வில் மகிமையை கொண்டு வருகிற வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆம் ஆம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை யாருக்கு சொல்லுகிறார் என்றால், விசுவாசத்தில பலவீனம் உள்ளவர்களாய் காணப்படுகிற நமக்குத்தான் அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். எந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தையை, வாக்கு தத்தத்தை, தரிசனமுள்ள அந்த வார்த்தையை
நாம் பெற்றுக்கொண்டு அதன் மேல் நம்பிக்கையாயிருந்து அது இன்னும் நிறைவேறவில்லை என்று நாம் அங்கலாய்த்து காணப்படுகிறோமா? நிச்சயமாகவே அவர் கர்த்தர். அவர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருவரே கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அடையாளங்கள் அவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் அவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலையை குறித்தோ, நம்முடைய குடும்பத்தாரை குறித்தோ, நம்முடைய மகனை குறித்தோ, மகளை குறித்தோ, நம்முடைய பெற்றோரை குறித்தோ, நம்மளுடைய கையின் பிரயாசங்களை குறித்தோ, நம்மளுடைய சுகத்தை குறித்தோ, ஆரோக்கியத்தை குறித்தோ, பலத்தை குறித்தோ, நம்முடைய சத்துவத்தை குறித்தோ, எதை குறித்து அவர் சொன்னாரோ அவர் சொன்ன வார்த்தை 100% நிறைவேறும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவராயிரு. குந்தி குந்தி நடக்காதே. அல்லேலூயா. குந்தி குந்தி நடக்காதே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிடத்தில் நீ கேட்டிருந்த காரியம் நிச்சயமாய் உனக்கு நிறைவேறும் என்று அந்த விசுவாசத்தோட காத்திரு. அந்த விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நில். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். மனுஷரால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். எப்பொழுது மனுஷ பலத்துல நாம் இருந்து காரியத்தை சாதிப்போம் என்று சொல்லுவோமே, ஆனால் நம்மால் அது கூடாது. மனுஷராகிய நம்மால் அது கூடாது. நம்முடைய தேவனை நாம் கொண்டிருந்து தேவ பலத்தோடு, தேவ ஞானத்தோடு, தேவ சாதுரிய வல்லமையோடு கூட நாம் காரியங்களை செய்வோம் என்று சொல்லுவோமே, ஆனால் நமக்குள் இருக்கிற தேவனாலே அந்த காரியம் வாய்க்கும், தேவனாலே கூடும் என்பது மெய். அவர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்லுகிற கர்த்தர், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். ஆம், ஆம். நீ விசுவாசத்தினால் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டாயோ, நீ விசுவாசத்தினால் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறாயோ அவைகளை பெற்றுக்கொள்வாய் என்று நிச்சயத்திரு. அவர் சொல்லுவார், அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஆம், ஆம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே விசுவாசித்தவளே பாக்கியவது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே விசுவாசித்தவளே பாக்கியவது. விசுவாசித்தவளே பாக்கியவது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், நாம் நம்பி இருக்கிற காரியம் என்ன? நாம் கேட்டிருக்கிற காரியம் என்ன? நாம் காத்திருக்கிற காரியம் என்ன? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன் என்று சொல்லுகிறவர் நிச்சயமாகவே அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவார். விசுவாசி, விசுவாசி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய வாழ்வில் விசுவாசித்திருக்கிற காரியங்களை, அவர் சொன்ன காரியங்களை, அவர் சொல்லிய காரியங்களை விசுவாசித்திருக்கிற நமக்கு அந்த காரியங்கள் நிறைவேற கட்டளையிடுவார். விசுவாசிப்போம், விசுவாசிப்போம், ஜெயத்தை சம்பாதிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.